ஏழாம் வகுப்பில் 2ஆம் பருவம் உயிரியல் பாடப்பகுதியில் அலகு 4 செல் உயிரியல் அலகு 4ல் யூனிட் 4ல் செல் உயிரியல். செல் அப்படின்றது அனைத்து உயிரினங்களின் அடிப்படை அலகு செல் என்று முன்னுரையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப், ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். உயிரினங்களினுடைய அடிப்படை அலகு செல் என்று வரையறுக்கிறோம். இந்த இடம் நமக்கு வினா எப்படி கேட்கலான்னா, உயிரினங்களின் அடிப்படை அலகு எது அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் ஏவில் செல்லு, பியில் வந்து திசுக்கள், சியில் வந்து உறுப்புக்கள், டியில் வந்து உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா முதல்ல செல் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அடுத்ததாக உயிரினத்தின் அடிப்படை செயல் அலகு அப்படின்னு கேட்டாலும், அனைத்து உயிரினங்களின் அடிப்படை அலகுன்னு கேட்டாலும் செல்லு தான். உயிரினத்தின் அடிப்படை செயல் அலகு அப்படின்னு கேட்டாலும் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்டாலும் செல்லு தான். அதனால் அவங்க கேட்கப்படும் போது எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்து அதற்கேற்றவாறு நம்ம விடை குறிப்பை சொல்லலாம். அப்போ செல்லுனா என்ன அப்படின்னு ஒரு புரிதல். செல்லை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நமக்கு தெரியும், ராபர்ட் கூக் அப்படின்றவர் தான் செல்லை கண்டுபிடிச்சார். செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய உட்கருவை கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரவுன் அப்படின்னு படிச்சிருப்போம். ராபர்ட் ப்ரவுன் அப்படின்றவர் செல்லுக்குள்ளார உட்கரு இருக்கும், உட்கருவை ராபர்ட் ப்ரவுன் என்பவர் கண்டறிந்தார். அதற்கடுத்ததாக ஒரு செல்லினுடைய அமைப்பின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்கிறோம். செல்லினுடைய அடிப்படை அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு செல்லுக்குள்ள பல நுண்ணுறுப்புகள் இருக்கும் அல்லது செல்லின் பாகங்கள் குறிக்கப்படுகிறது. செல்லுக்குள்ளார பல நுண்ணுறுப்புகள், என்னெல்லாம் பல நுண்ணுறுப்புகள்னா எடுத்துக்காட்டாக பாருங்களேன். இதெல்லாம் செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளாஸ்மா படலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பிளாஸ்மா படலம்ன்றது ஒரு செல் நுண்ணுறுப்பு. அதே மாதிரி சைட்டோபிளாச பகுதி இருக்குது, சைட்டோபிளாசம். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்கரு. அடுத்து எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், ரைபோசோம்கள், மைட்டோகாண்ட்ரியா, வேக்யூல்கள், இப்படின்னு நம்ம குளோரோபிளாஸ்ட்டு, இப்படின்னு பல நுண்ணுறுப்புகள் செல்லுக்குள்ளார காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து செல்லின் செயலாக ஒரு செல்லில் உள்ள ஒவ்வொரு பகுதி நுண்ணுறுப்புகளின் செயல்பாடாக நம்ம பார்க்குறோம். நுண்ணுறுப்புகளின் செயல்பாடாகும். அப்போ நுண்ணுறுப்பினுடைய செயல்பாடாக தான் செல்லினுடைய செயலாக. எடுத்துக்காட்டாக பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் மைட்டோகாண்ட்ரியா, பியில் லைசோசோம்கள், சியில் எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், டியில் பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? செல்லின் ஆற்றல் மையம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். சரியான விடை என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்பது சரியான விடையாக நம்ம பார்க்குறோம். அதுதான் செல்லினுடைய ஆற்றல் மையம். அதே மாதிரி செல்லின் சுவாச உறுப்பு அப்படின்னு கேட்டாலும், செல்லினுடைய சுவாச நுண்ணுறுப்புன்னு கேட்டாலும் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதனால் ஆசிரியர்களே, இந்த இடத்துல செல்லின் செயலிருந்து வினாக்கள் எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு செல்லில் உள்ள ஒவ்வொரு பகுதி அல்லது நுண்ணுறுப்புகளின் செயல்பாடு தான் செல்லின் செயல். அப்போ செல்லின் செயல்கள் அப்படின்னும் போது தான் எடுத்துக்காட்டாக மைட்டோகாண்ட்ரியான்றது ஒரு ஆற்றல் மையமாக இருக்குது. லைசோசோம்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்கொலை பை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தற்கொலை பை அப்படின்னு செல்லுலார் லைசிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு அடுத்ததாக ஒரு செல் உயிரினங்கள். அப்போ ஒரு செல் உயிரினங்களில் என்னெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். 7th ஸ்டாண்டர்டில் முதல்ல ஒரு செல் உயிரினங்கள்லாம் என்னென்னா, சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆகிருக்கும். எடுத்துக்காட்டாக கிளாமிடோமோனஸ். பாருங்கள், இது மாதிரி இருக்கும் கிளாமிடோமோனஸ். இங்கே ஃப்ளஜெல்லா இருக்கும், இங்கே உட்கரு இருக்கும். இது மாதிரி ஒரே ஒரு செல்லால் ஆகிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் கிளாமிடோமோனஸ். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அடுத்து ஒரு செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்குன்னா பாக்டீரியா. பாருங்கள், இது மாதிரி பாக்டீரியா அமைப்பு இருக்கும். அந்த பாக்டீரியாக்குள்ளார உட்கரு இருக்கும். அதுக்கடுத்து பிளாஸ்மீடு இருக்கும், சர்க்குலர் பிளாஸ்மீடு.
இங்கே நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். உட்கரு கிடையாது, இங்கே நம்ம நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இது நகர்ந்து போகிறதுக்கு ஃப்ளஜெல்லாக்கள் இருக்கும், சிலியாக்கள் வந்து காணப்படலாம். இதுதான் நம்ம பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்த ஆசிரியர்களே அமீபா நமக்கு எடுத்துக்காட்டு. ஒரு செல் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அமீபா அப்படின்னு படிச்சிருப்போம். சில சமயங்களில் ஒரு செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் கிளாமிடமோனஸ், பியில் பாக்டீரியா, சியில் அமீபா, டியில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இவை அனைத்தும் சரியானது. அமீபா எடுத்துக்கிட்டிங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பு பாருங்கள், இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா. இதை நம்ம ஃபுட் வேக்யூவல் அப்படின்னு சொல்லுவோம், கண்ட்ராக்டிவ் வேக்யூவல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூடோபோடியா, போலி கால்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. போலி கால்கள், இதை நம்ம டெக்னிக்கல் டேர்மில் சூடோபோடியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்காக சூடா பரோட்டா போடியா, கடையில் போயிட்டு சூடா பரோட்டா போடு அப்படின்னா லைக் போலி கால்கள் அப்படின்றத நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். அதனால் ஆசிரியர்களே இந்த இடத்துல ஒரு செல் உயிரினம்னா என்னன்னா ஒரு எளிய உடல் அமைப்பை கொண்டது. அந்த உடலமைப்பு கூட எதனால் ஆனதுன்னா ஒரே ஒரு செல்லால் ஆனது. இப்போ நம்ம மனிதனை எடுத்துக்கிட்டோம்னா பல செல் விலங்கு, பல மில்லியன் கணக்கான செல்களின் தொகுப்பாக நாம் செயல்படுகிறோம். ஆனால் ஒரே ஒரு செல்லு, அப்போது நம்மளை விட ரொம்ப என்ன சொல்கிறது எபிலிட்டி, ஆற்றல் மிக்க விலங்கு அல்லது உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செல் உயிரினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, நம்ம இவ்வளோ செல்கள் இருந்தே சரியான பணி, சுவாசமாக இருந்தாலும் சரி, அல்லது இரத்த ஓட்ட மண்டலமாக இருந்தாலும் சரி, கழிவு நீக்க மண்டலமாக இருந்தாலும் சரி, பல்வேறு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு செல்லு இவை அத்தனை வேலையும் செய்து, சுவாசமாக இருந்தாலும் சரி, கழிவு நீக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆற்றல் உருவாக்கக்கூடிய மண்டலமாக இருந்தாலும் சரி, அல்லது உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மண்டலமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே ஒரு செல்லு இந்த பணியை வந்து மேற்கொள்கிறது. அப்போது ஆசிரியர்களே இந்த இடத்துல ஒரு செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கிளாமிடமோனஸ், பாக்டீரியா, அமீபா, இதுதான் நம்ம 7th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கு.